ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகேந்திரா ஆட்டோமேஷன் சொல்யூஷன். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல ஒரு ஆட்டோமேஷன்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் தான் பார்க்க போறோம். அது என்ன, நீங்க எந்த ஒரு ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரி போனாலும் அங்க வந்து HMI ரோல் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அதுல வந்து நிறைய பிராண்ட்ஸ் HMI இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஓமரான், டெல்டா, சிமான், சிமாட்டிக், நிறைய நிறைய HMI பிராண்ட் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த பிராண்ட் லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் நமக்கு வந்து INVT. பாருங்க, இதான் நம்மளோட நயா வெர்ஷனு INVT பிராண்ட். சரிங்களா? இந்த HMI வந்து புது HMI இன்னைக்கு நாங்க வந்து அன்பாக்ஸ் பண்ணிருக்கோம் ஆட்டோமேஷன்ல. அந்த ஆட்டோமேஷன் அன்பாக்ஸ் பண்ணி சாம்பிள் ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்காக ரெடி பண்ணி நான் வந்து இந்த வீடியோல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சரிங்களா? பாருங்க, இந்த ப்ராஜெக்ட் வந்து ஜஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் பாத்துங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் எப்படி ரெடி பண்ணுங்கிற ஃபுல் வீடியோ வந்து நான் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்றேன், பாத்துங்க. சரிங்களா? இப்ப சாம்பிள் இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்துங்க. இதுதான் நம்மளோட HMI. இந்த HMI என்னென்ன கோடிங் எழுதிருக்கேன்னா, இது வந்து ஸ்டார்ட் பட்டன். சரிங்களா? இது வந்து ஸ்டாப் பட்டன். இது வந்து நியூமரிக் என்ட்ரி. சரிங்களா? நியூமரிக் என்ட்ரி டிஸ்பிளே. சரிங்களா? இது வந்து நம்மளோட மோட்டர் ஆன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு வந்து லேம்ப். சரிங்களா? இண்டிகேட்டர் லேம்ப். சரிங்களா? 4 விஷயம் தான் வந்து வச்சு நான் இப்போ ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க, நான் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத காட்டிடுறேன். இது நம்மளோட வந்து சிங்கிள் எட்ஜ் மோட்டரு. சரிங்களா? இது வந்து கவுண்டிங் பல்ஸ் கொடுக்கறதுக்காக நான் வந்து NPN டிரான்ஸ்மிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்மளோட VFD, வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ், இந்த மோட்டரை வந்து டிரைவ் பண்றதுக்காக. இது நம்மளோட ஓமரான் PLC CP1E மாடலு ஓமரான் PLC. இதுல தான் நான் வந்து லேடர் லாஜிக்ல வந்து ப்ரோக்ராம் பண்ணிருக்கேன். சரிங்களா? இப்ப இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகுது பாருங்க. நான் வந்து ஸ்டார்ட் பட்டன் வந்து பிரஸ் பண்றேன். பாருங்க, ஸ்டார்ட் பட்டன் பிரஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து மோட்டர் வந்து ஆன் ஆயிடுச்சு. எனக்கு வந்து இந்த பல்ஸ் வந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சு. சரிங்களா? சென்சாரை பாருங்க, பல்ஸ் வந்து கவுண்ட் ஆயிட்டு இருக்கு. நான் வந்து எத்தனை பல்ஸ் செட் பண்ணிருக்கேன்னா 121 பல்ஸ் செட் பண்ணிருக்கேன். இந்த ப்ரோக்ராம்ல கவுண்டரோட இந்த ப்ரோக்ராம்ல நான் கவுண்டர் யூஸ் பண்ணிருக்கேன். அந்த கவுண்டர்ல வந்து 121 பல்ஸ் நான் வந்து இந்த HMI இருந்து நியூமரிக் என்ட்ரி இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா நான் வந்து இங்க இருந்து என்ட்ரி பண்ணுவேன். சரிங்களா? இப்ப பாருங்க, நான் வந்து 130 வந்து நான் வந்து என்டர் பண்றேன். எனக்கு வந்து ப்ரோக்ராம்ல பாருங்க, எனக்கு வந்து கவுண்டர்ல வந்து 130 வேல்யூ வந்து என்டர் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்ப இந்த மோட்டர் ப்ராஜெக்ட் நான் ஸ்டார்ட் பண்றேன். அந்த கவுண்டிங் பல்ஸ் வந்து எனக்கு வந்து ப்ராக்சிமிட்டி சென்சார் வழியா தான் எனக்கு வந்து இந்த ஓமரான் PLC வந்து சென்ஸ் பண்ணி நான் அது மூலமா கம்யூனிகேஷன் பண்ணிருக்கேன். RS-232 மூலமா RS-232 கம்யூனிகேஷன்ல வந்து நான் வந்து இந்த PLC-யையும் இந்த PLC-யும் HMI-யும் கம்யூனிகேட் பண்ணிருக்கேன். சரிங்களா? இப்ப இந்த ப்ராஜெக்ட் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு பாருங்க, இந்த பல்ஸ் வந்து இந்த PLC கிடைக்குது. பல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த பல்ஸ் நீங்க இங்கேயும் பார்க்கலாம். ப்ரோக்ராம்ல வந்து பல்ஸ் வந்து கவுண்ட் ஆயிட்டு இருக்கு. எனக்கு வந்து பல்ஸ் கவுண்ட் முடிஞ்ச உடனே எனக்கு வந்து ஆஃப் ஆயிடுச்சு. சரிங்களா? நான் திருப்பி இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் ஆன உடனே எனக்கு பாருங்க 00 இன்புட்ல நான் வந்து கவுண்ட் பல்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். பல்ஸ் வந்து எனக்கு வந்து கவுண்டிங் நடந்துட்டு இருக்கு. நான் வந்து 130 வச்சிருக்கேன். எனக்கு கம்பாரிசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ப்ராஜெக்ட் வந்து மோட்டர் வந்து ஆஃப் ஆயிடும். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணிட்டேன். திரும்ப நான் வந்து இடையில எனக்கு கவுண்டிங் முடியுது முன்னாடி ஆஃப் பண்ணாலும் நான் ப்ராஜெக்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணி எனக்கு கவுண்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு 132 கவுண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு மோட்டர் வந்து ஆஃப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிருக்கேன். சரிங்களா? இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி ஃபுல் டீட்டெயில் ஒவ்வொரு பிட்டும் நான் வந்து எப்படி அசைன் பண்ணேன், ஒவ்வொரு சின்ன சின்ன பிட்டும் நான் வந்து எப்படி ப்ரோக்ராம் பண்ணேன், எப்படி வந்து கோடிங் எழுதினேன், இதை பத்தி எல்லா டீட்டெயிலும் நான் வந்து டீட்டெயில்டா நான் வந்து யூடியூப்ல வந்து அப்லோட் பண்றேன். நம்மளோட சேனல்ல போய் நீங்க பாத்துக்கலாம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க, இண்டஸ்ட்ரியல் ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இதுல ஏதாச்சும் டவுட்ஸ், இதுல ஏதாச்சும் அப்டேட் பண்ணணும், எனக்கு ஏதாச்சும் டவுட்ஸ், எனக்கு இந்த மட்டும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நீங்க கமெண்ட் எனக்கு பண்ணுங்க. நான் அதுக்கேற்ற வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.